கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்ததற்காக உங்க கோடான கொடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, கல்வாரி சிலுவிலே நீர் எங்களுக்காக செய்து முடித்த அற்புதமான சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிரசன்னத்தினாலே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க பாடப்படுகிற பாடல்கள், துதி, ஆராதனை, கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றின் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. துதி, கனம், மகிமை எல்லாவற்றின் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே, பாவமானாரே, பாரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. காட்டிக் கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தன் இயேசுவை. காட்டிக் கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தன் இயேசுவை. கொலை செய்யவே கொண்டு போனாரே கொல்கதா மலைக்கு இயேசுவை. கொல்கதா மலைக்கு இயேசுவை. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினார். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினார். பரிகாசமும் பசிதாகமும் படுகாயமும் அடைந்தாரே. படுகாயமும் அடைந்தாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட, கிரீடம் முட்களில் பின்னி சூடிட. கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட, கிரீடம் முட்களில் பின்னி சூடிட. இரத்த வெள்ளத்தில் கர்த்தர் தொங்கினா, இதை காணும் உள்ளம் தாங்குமோ? இதை காணும்
பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில், பாவ சாபங்கள் தீரா வியாதிகள், பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில் கண்டு நீ மனம் கலங்குவதே கர்த்தரே சுவன் ஓடிவா, கர்த்தரே சுவன் ஓடிவா. பாவிக்கு புகலிடமே சுரட்சக பாரின் பலியாக மாட்டாரே. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, பாருங்கள் என் தந்தையில் என்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, பாருங்கள் என் தந்தையில் என்கிறார். இளைப்பாறுதல் தரும் இயேசுவை இன்று தேடி நாடி நம்பி வா, இன்று தேடி நாடி நம்பி வா. பாவிக்கு புகலிடமே சுரட்சக பாரின் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே, பாரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகலிடமே சுரட்சக பாரின் பலியாக மாட்டாரே. ஆமென். ஹல்லேலூயா. நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்த தேவன். ஆமென். அந்த கல்வாரி காட்சியினை கண்டு நாம் இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய், கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய், கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோடழியாது தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே, அந்தோ கல்வாரியின் அருமை இரட்சகனே.
இல்லை. அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். முள்ளின் முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால் கரங்கள் ஆணிகள் பாய்ந்தோம். முள்ளின் முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால் கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும் குருதி வடிந்தவர் தொங்கினார். வருந்தி மணி ஓரையும் மீட்டிடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அதிசயம் இது இயேசுவின் நாமம், அதினும் இன்பம் அன்பரின் தியானம். அதிசயம் இது இயேசுவின் நாமம், அதினும் இன்பம் அன்பரின் தியானம். அதை எண்ணியே நீதம் வாழுவேன், அவர் பாதையை நான் தொடர்ந்தேகிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். சிலுவை காட்டிய கண்டு முன்னேறி சேவை புரிவேன் ஜீவனும் வைத்தே. சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவேன் ஜீவனும் வைத்தே. என்னை சேர்த்திட வருவேன் என்றார், என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். என்னை சேர்த்திட வருவேன் என்றார், என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, எங்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே அப்பா நீ தொங்கினீரே, கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் கடாவப்பட்டீரே, முள்முடி சூட்டப்பட்டீரே, ஈட்டினால் விழாவிலே குத்தப்பட்டீரே, எங்களுக்காய் இரத்தத்தை சிந்தினீரே. எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை நீதிமானாய் மாற்றினீரே. எங்களுடைய வியாதிகளை எல்லாம் உம்முடைய தழும்புகளால் நீர் குணமாக்கினீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்களை மீட்டெடுத்த தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த சிலுவை தியான கூட்டங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த கூட்டங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதிப்பீராக. வர தடைப்பட்டவர்களை தடைகளை நீக்கி கொண்டு வந்து சேர்ப்பீராக.
அப்பா ஆமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையின் வேளையை நீர் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையின் வேளையிலே வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் தாமே வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய வல்லமையான வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து புறப்படும்படியாய் செபிக்கிறோம். அது வந்திருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க நீர் உதவி செய்வீராக. எல்லா துதி கனம் மகிமை மேன்மை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய சிலுவை தியான கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களிலே நமக்கு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளிலே நாம் சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின தம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தின் மூலமாகவும் அவர் மீட்கப்பட்ட அவருடைய சரீரத்தின் மூலமாகவும் அங்கே அவர் தியாக பலியாய் ஒப்பு கொடுத்த தம்முடைய ஜீவன் மூலமாகவும் என்னவெல்லாம் நமக்காக செய்து முடித்திருக்கிறார் என்பதை நாம் ஒரு வாரமும் கடந்த வாரத்திலிருந்து தியானித்து கொண்டு வருகிறோம். போன வாரத்துல நாம இரத்தத்தை குறித்து பார்த்தோம். இரத்தம் சிந்தப்பட வேண்டும், இந்த சிந்தப்பட்ட இரத்தத்தை மனுஷன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் பார்த்தோம் இல்லை? 7 காரியங்களை பற்றி நம்ம பார்த்தோம். அற்புதமான காரியங்களை நாம் பார்த்தோம். தேவனை உடுத்து வைக்கணும், அப்படி பண்ற காரியங்களை நாம் பார்க்கிறோம். எப்படி அந்த சிந்தப்பட்ட ரத்தம் எப்படி நமக்கு இந்த புதிய உடன்படிக்கையில வாழ்கிற நமக்கு எப்படி அது பொருந்துகிறது என்பதை நாம் அங்க பார்க்கிறோம். போன வாரம் ஆதியாகமம் 3:21 நம்ம சில காரியங்களை பார்த்தோம் இல்லையா? ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். தேவன் தான் பலியை தெரிந்தெடுக்க வேண்டும், தேவன் தான் அந்த பலியை கொல்ல வேண்டும், தேவன் உடுத்து வைக்க வேண்டும் எல்லாம் நிறைய பார்த்தோம். இன்றைக்கு ஒரு ரத்தத்தை குறித்து இன்னொரு அற்புதமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த மற்ற நாட்கள்லாம் வருஷத்தினோட பல வாரங்கள்ல விசுவாசம், பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துதல், கர்த்தருடைய அன்பு போன்ற பல தலைப்புகளை நம்ம போதிக்கணும். ஆனா முக்கியமா இந்த சிலுவை பற்றி அந்த அளவுக்கு நம்ம அப்பப்ப அந்த பிரசங்களை கொஞ்சம் டச் பண்ணுமே தவிர முழுக்க முழுக்க சிலுவை பற்றியும் ரத்தத்தை பத்தியுமே நம்ம தியானிக்கிறது கிடையாது. ஆனா இந்த சீசன் ரொம்ப அற்புதமான ஒரு சீசன். இந்த ரத்தத்தை பத்தியும் அவர் கல்வாரி சிலுவையில தம்முடைய சரீரத்தை பிற்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்த பத்தியும் நம்ம தியானிக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு காரியமா இருக்கு. நம்ம நிறைய கற்றுக்கொள்ளலாம் அதுல இருந்து. அப்ப இன்றைக்கு 1 கொரிந்தியர் 5:7 நான் வாசிக்க போறேன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 7ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பிரியமானவர்களே, இந்த வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பழைய புளித்தமா பிசைந்தமா இதை பத்தி, புதிய மா இதை பத்தி எல்லாம் பேசுறேன்னா இது நம்ம இந்த உணவுப் பொருளை பத்தி எல்லாம் இங்க பேசல. அடுத்த வசனத்திலேயே பழைய புளித்த மாவுன்னா என்னன்னு 8ஆம் வசனத்தில் சொல்றாரு. ஆகையால் பழைய புளித்த மாவோட அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. புளித்த மாவுன்னா அந்த பழைய துர்குணம், பொல்லாப்பு, பழைய வாழ்க்கை இதெல்லாத்தையும் கழிச்சு போடணும். நீங்க இப்ப புது சிருஷ்டியா மாறி இருக்கீங்க. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறீர்கள். நீதியின் சால்வை உங்களுக்கு உடுத்திருக்கிறார். அவருடைய ஜீவன் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ரத்தம் உங்களுக்காக விலைக்கரமாக செலுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். பழைய துர்குணம், பொல்லாப்பு இதெல்லாம் ஏன் வருது? பழைய மனுஷன்லாம் ஏன் வரான்? இப்ப நீங்க புது சிருஷ்டியா இருக்கிறீங்க, புது சிருஷ்டியா மாறி இருக்கிறீர்கள். உங்களுடைய ஸ்லேட் கிளீன் ஸ்லேட்டா இருக்கு. இப்போ நீங்க புது சிருஷ்டிகள். பழையெல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு, எல்லாம் புதிதாயிடுச்சு. அதெல்லாம் கலந்து போட்டு புதிய பிசைந்த மாவாய் நீங்கள் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். எப்படி அந்த பழைய மாவு, புளித்த மாவு, அதுல நம்ம எதுவும் செஞ்சு சாப்பிட்டா நல்லாவே இருக்காது. அது நான் உடம்புக்கும் ஏத்துக்காது. அது மாதிரி இந்த பொல்லாப்பு துர்குணம்னா இப்ப நமக்கு கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க மட்டும் கிடையாது, பல்வேறு இடங்கள்ல பல்வேறு விதங்கள்ல அதை சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எபேசியர் கூட 4ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்பொழுது
அவர் சொல்றாரு, எப்படி இந்த பழைய மனுஷனை எப்படி கலைந்து போடுறதுன்னு சொல்றாரு. எபேசியர் நிருபத்துல 4ஆம் அதிகாரத்துல நாம அதை வாசிக்கிறோம். பல விதங்கள்ல இவர் திரும்ப திரும்ப அதை சொல்றதை நாம பார்க்கிறோம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு. இங்க இந்த பழைய மாவு, புளித்த மாவு, இது களைஞ்சு போடு. பழைய புளித்த மாவுன்னு என்ன? துர்குணம், பொல்லாப்பு, இதெல்லாம் கழிச்சு போடணும். அதெல்லாம் போயிடுச்சு, அவ்வளவுதான். அந்த பழைய மனுஷன் செத்து போயிட்டான், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான். இப்ப நீங்க புது மனுஷனா இருக்கீங்க, புது சிருஷ்டியா இருக்கீங்க, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கீங்க. தேவன் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் தம்முடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், ஜீவனை கொடுத்து இருக்கிறார், விலைக்கரமே உங்களை மீட்டு இருக்கிறார், புதிய மண்டலத்துக்குள்ள வந்திருக்கிறீர்கள். இனிமேல் இங்க அந்த இருளின் ராஜ்யத்துக்குள்ள இல்ல, தேவனுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீர்கள். தேவனே உங்களுக்குள்ள வாசம் பண்ற அளவுக்கு உங்களை தேவனுடைய ஆலயமாக மாற்றிருக்கிறார். இதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதெல்லாம் களைந்து போடுங்க, அதெல்லாம் கழிச்சு போடுங்க அப்படிங்கிற. எப்படி இந்த பழைய புளித்தமாவை நம்ம அதை தூயின் போய் அது தேவையில்லாதுன்னு வீசி எறிகிறோமோ அந்த மாதிரி வீசி எறிங்கன்றாரு. எபேசியர் நிருபத்துல சொல்றாரு, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு தரித்து கொள்ளுங்கள். அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸை கட்டி போடுறது மாதிரி கட்டி போட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கோங்க அப்படிங்கிற. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இந்த மென்டாலிட்டி எப்பவுமே நமக்கு இருக்கணும் பாருங்க. நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்தா கூட இந்த உலகத்தார் அல்ல அப்படின்னு இயேசு சொன்னார். இது ரொம்ப பொல்லாத உலகமாக வாழவே புரியல, பேசாம இயேசு கூட போயிடலான்னு மாதிரி இருக்குது. அங்கே போய் பரலோகத்துல நித்தியம் அவர் கூட இருந்தலாம்னா அதெல்லாம் முடியாது. இங்க நம்மள சாட்சிகளை வச்சிருக்கிறாரு அவரு. இங்க வாழ்ந்தான் ஆகணும். பொல்லாத உலகமா இருந்தா கூட அவர் சொல்றாரு, அவர் ஜெபிக்கும் போது சொல்றாரு, அவர்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் உடத்துல வேண்டிக் கொள்ளாமல் தீமை நின்று காக்கும்படி அவர்களை வேண்டிக் கொள்ளும். நமக்காக ஒருத்தர் தீமை நின்று காக்கணும்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். அதனால கண்டிப்பா தீமையிலிருந்து நம்ம காக்கப்படுவோம் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் களைஞ்சு போடுங்க. பழைய துர்குணம், பொல்லாப்பு இதெல்லாம் களைஞ்சு போடுங்க. அதெல்லாம் உங்களை விட்டு கழித்து போடுங்கள். ஏனெனில் ஏன் இதெல்லாம் செய்யணும் நம்ம? ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. கிறிஸ்து பஸ்காவை மாதிரி பலியிடப்பட்டிருக்கிறாரு. இவர் யாரு? நம்முடைய பஸ்கா. பஸ்கான்னு என்ன? இது பஸ்கான்றது தமிழ் வார்த்தை ஒன்றும் கிடையாது. பஸ்கான்றது அந்த எபிரேயர்கள் அவர்கள் ஆசரித்த ஒரு காரியம். ஆங்கிலத்துல ரொம்ப அழகா வருது. என்னன்னா பாஸ் ஓவர். the angel of death will see the blood and he will pass over. அந்த பாஸ் ஓவர் தான் இங்க பஸ்கான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்றோம். ஆகவே இந்த பஸ்காவை எப்படி ஆசரித்தார்கள் என்பதை நாம் பார்க்க போறோம் இன்னைக்கு. அதே போல அந்த பஸ்காவை அவர்கள் ஆசரித்தது எப்படி நமக்கு இந்த புதிய உடன்படிக்கையின் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எப்படி பொருந்துகிறது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். அப்ப முதல்ல ஆண்டவர் இந்த ரத்தம் சிந்தினதான் பாவம் மன்னிப்புன்றத அவர் அன்னைக்கே சொல்லிட்டார். 3ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல, மனுஷன் பாவம் செஞ்ச உடனே நீ செஞ்ச பாவத்துக்கு நீ சாக தேவைப்போ இன்னொரு மிருகம், ஒன்றும் அறியாத மிருகம், இன்னசென்ட் lamb was killed on behalf of Adam and Eve. அவங்களுக்கு தோல் உடைகளை அவர் என்ன பண்ணார்? உடுத்தினார். தேவன் தான் உடுத்து வைக்கணும், தேவன் தான் பலியை செலுத்தணும், தேவன் தான் கொல்லணும். அந்த பலியை ரத்தம் சிந்தப்பட வேண்டும்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தை மனுஷன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்தோம் பாருங்க. அந்த 3ஆம் அதிகாரத்திலேயே அவர் சொல்லிடுறாரு, இப்படிதான் பாவத்துக்கான நிவாரணத்தை பண்ண வேண்டும். வேற எப்படியும் எல்லாம் பண்ண முடியாது. நான்வெஜ் சாப்பிடாம பாவத்தெல்லாம் நிவர்த்தி பண்ண முடியாது. காலில் செருப்பு போடாம நிவர்த்தி பண்ண முடியாது. அது நம்ம சரீரத்தை ஒடுக்கிறதுக்காக அதை பண்ணலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது, அப்படி பண்ணலாம். ஆனா இது மூலமா பாவம் நிவர்த்தி ஆகும்னு நினைச்சா அது தப்பு. சிலர் பண்றீங்க, அது தப்புன்னு நான் சொல்லல. பாவம் நிவர்த்தி ஆகாது அது மூலமா. வேற எது மூலமா பாவம் நிவர்த்தி ஆகாது? ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதனால 3ஆம் அதிகாரத்திலே அவர் ரத்தம் சிந்தப்படுறத அவர்களுக்கு காண்பித்தார். இது வரைக்கும் ஆதாம் சாவுன்னா என்னன்னு கண்டதில்லை, வாழ்வை பார்த்திருக்கான். ஆண்டவர் தினந்தோறும் அவனோடு கூட பேசுறாரு. பெரிய அதீத ஞானம், அறிவு எல்லாம் அவனுக்கு இருக்குது. ஆனா சாவை இது வரைக்கும் அவன் பார்த்ததே கிடையாது. இப்போ அவன் சாவை பார்க்கறான், பெயினை பார்க்கறான், கர்ப்ப வேதனையை பார்க்கறான், வேர்வை பார்க்கறான். எல்லாமே இந்த சாபத்தின் விளைவா வருகிறதை அவன் காண்கிறான். 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா காயின், ஆபேல் 2 பேரும் அந்த பலிகளை எடுத்துட்டு வராங்க. கர்த்தருக்காக செலுத்த முடியாத பலி எடுத்துட்டு வரான். ஆபேல் ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு வரான். மந்தையில் தலையிற்றதும் கொழுத்ததுமான ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு கர்த்தருக்கு இந்த தகன பலியாக செலுத்துகிறான்.
காயின் வந்து நிலத்துல விளைந்த காய்கறிகள் எல்லாம் கொண்டு வந்து அவன் பழங்களை இதெல்லாம் வந்து கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலியாக செலுத்தினான். ஆனா இந்த பலி ரத்த சிந்தப்பட வேண்டும், தகன பலியாக பலியிடப்பட வேண்டும்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் இன்னொன்னு போர்ட்ரே பண்ண போறாரு பின்னாடி வர நாட்கள்ல. அஹ், அங்க பலியிடப்பட போறாரு, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து பலியாக போறாரு. அதனால அதை போர்ட்ரே பண்றதுக்காக இதெல்லாம் இதுல இருந்து மாறவே முடியாது. அதனால்தான் காயினையும் அவனோட காணிக்கை அங்கீகரிக்கல, ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அங்க வந்து மறுபடியும் இந்த பலி செலுத்தப்படுறத நம்ம பார்க்கிறோம். மறுபடியும் நோவா பேழை உண்டு பண்ண சொல்றாரு. 120 வருஷம் அவன் பிரசங்கம் பண்றான். மழை வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது, எல்லாரும் மனம் திரும்புங்க, பேழைக்குள்ள வாங்க. யாரையும் கொல்றது கர்த்தருடைய விருப்பம் கிடையாது பாருங்க. அவர் பேழையை செஞ்சு எதுக்கு அவ்வளவு பெரிய பேழை, எல்லாரையும் உள்ள காக்கணுன்றதுக்காக அவ்வளவு பெரிய பேழையை செய்ய சொல்றாரு. ஆனா ஒருத்தரும் வரல, வெறும் 8 பேர் மட்டும் காக்கப்பட்டார்கள். பூமி முழுவதையும் ஜலப்பிரளயம் மூடி போட்டது. அரராத் என்ற மலையில அந்த ஷிப்பு போய் தர தட்டுது பாருங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வடியுது. 1 வருஷம் ஆகுது எல்லாம் வடியறதுக்கு. அப்படி வடிஞ்சு வெளியே வந்த உடனே நோவா என்ன பண்றான், அது 9ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது அவன் பலி செலுத்துறான். ஏப்ப இருக்கிறது கொஞ்சம் மிருக ஜீவன் தானே, எல்லாம் ஒரு 7 ஜோடி தானே போயிது. இதை விட்டாக்க தானே வந்து இனப்பெருக்கம் செஞ்சு பூமி முழுக்க அந்த மிருக ஜீவன் எல்லாம் வரும். இப்ப போய் இதெல்லாம் முக்கியமா, அதெல்லாம் கொஞ்சம் பெருகட்டும் அப்புறமா செலுத்தலாம். இல்ல முதல்ல அதை பண்ணணும். ஏன்னா அது மூலமா தான் ஆசீர்வாதம்னு அவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். 9ஆம் அதிகாரத்துல நோவா அப்படிப்பட்ட ஒரு பலியை செலுத்துறான். 22ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமுடைய மகனையே பலியா கேட்கிறார். அதுவும் ஒரு ஒரு ஒப்பனையாக இருக்குது. பாத்தீங்கன்னா உன் மகன் இல்ல என் மகன் அப்படின்றாரு. இந்த பலி செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியமானதா இருந்தது. அங்கதான் சப்ஸ்டிடியூஷன், பதிலால் என்கிற சத்தியத்தை அவர் சொல்லுகிறார், அதை கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்ப இந்த பலி செலுத்துறது எல்லாத்தோட ரொம்ப பெருசு பாருங்க. எல்லாத்தோட பெரிய பலி ஒண்ணு இருக்கு. அதைத்தான் இங்க நம்ம 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இங்க பிற்பகுதியை மட்டும் நான் வாசிக்கிறேன். ஏனெனில் ஏன் பழைய புளித்த மாவை துர்குணம் பொல்லாப்பெல்லாம் கழித்து போடணும்? ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறாரே. நம்முடைய பஸ்கானா இந்த பஸ்கா புரிஞ்சு கொள்றதுக்கும், அது எப்படி நடந்தது, எந்த நேரத்துல நடந்தது, எப்படி அதை அனுசரித்தார்கள், எப்படி அந்த ஆட்டுக்குட்டியை செலக்ட் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து நம்ம கவனிக்கிறதுக்கு யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு போகணும். யாத்திராகமம் புஸ்தகத்துல நம்ம பார்த்தோம்னா முதல்ல 75 பேரோட அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பெருக ஆரம்பிக்கிறார்கள். 70 பேர் வராங்க. யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர், இங்க யோசேப்பினோட குடும்பத்தில் 5 பேர், 75 பேரோட இஸ்ரவேல் ஜனங்கள் பல்லுகி பெருக ஆரம்பிக்கிறார்கள். 3ஆம் அதிகாரத்துல நான் சொல்றேன், 12ஆம் அதிகாரத்துக்கு இன்னும் வரல. அங்க பல்லுகி பெருக ஆரம்பிக்கிறாங்க. 1ஆம் அதிகாரத்துல யாத்திராகமம் 1ல நம்ம அந்த மாதிரி வாசிக்கிறோம். 70 பேர் வராங்க யாக்கோபின் குடும்பத்தார். அப்புறம் அங்க யோசேப்பின் குடும்பத்தில் 5 பேர், மொத்தம் 75 பேர்ல இருந்து அப்படியே பெருகி திடீர்னு பாத்தீங்கன்னா பலத்த ஜாதி ஆகுறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்லாம். பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்வோன், யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் அங்க எழும்புறான். அவன் எழும்பி அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனங்க வந்து நம்மளோட ரொம்ப பலத்த ஜனங்கள் ஆயிட்டாங்க, நம்மளோட பெருகிட்டாங்க. ஒரு யுத்தம் வந்தா நம்மள வந்து அவங்க தோற்கடிச்சு அவங்க இந்த நாட்டெல்லாம் பிடிச்சிடக்கூடாதுன்ட்டு அவங்க ஒரு உபாய தந்திரம் பண்ணி பிறக்கிற ஆண் பிள்ளைகள்லாம் நைல் நதியில போட்டுருங்க, பெண் பிள்ளைகள்லாம் உயிரோட வைங்க. ஏன்னா அவங்களாம் நமக்கு வேலை செய்யணும், சமைக்கணும், துணி துவைக்கணும். அதுக்காக இந்த பெண்களை எல்லாம் உயிரோட ஓடுங்க, ஆண் பிள்ளைகள் எல்லாம் வந்து கொண்டு போட்டுருங்க, நைல் நதியில போட்டுருங்க சொல்லி இந்த மாதிரி பண்ணாரு. நடுவுல ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள். கர்த்தர் என்ன பண்றாரு, கூக்குரலை கேட்டு அவர்களை விடுதலை ஆக்கிறதுக்காக இறங்கி வராரு. இறங்கி வந்தா பார்வோனோட இருதயம் கடினப்படுது. அங்க வந்து பாத்தீங்கன்னா அவன் சொல்றான், கூட முடியாது, கர்த்தர் சொல்ற என்னோட ஜனங்கள் எனக்கு ஆராதனை செய்யும்படி போகிறதுக்கு உடனே அப்படிங்கிறாரு. அவரு கர்த்தர் சொல்றது கேட்கறதுக்கு அவர் யாரு, எனக்கு தெரியாது அவர்லாம் அப்படிங்கிறாரு. மோசே அனுப்புறாரு கர்த்தர் பாருங்க. அவன் சொல்றான், எனக்கு தெரியாது, கர்த்தர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவர் பேச்சு நான் ஏன் கேட்கணும், அவருக்கு நான் கீழ்ப்படியணும், அதெல்லாம் முடியாது, நான் பார்வோன், நான் அனுப்ப முடியாது அந்த மாதிரி அப்படிங்கிறான். பார்வோனுடைய இருதயம் கடினப்பட கர்த்தர் பல வாதைகள்னால இந்த எகிப்தரை வாதிக்கிறார் பாருங்க. எல்லா வாதைகளும் முடிஞ்ச பிறகு கூட 9 வாதைகள் நடக்குது. 9 வாதைகள் முடிந்த பிறகு அவனுடைய இருதயம் கடினப்பட்டதுனால 10வது வாதம் ஒண்ணு ஆரம்பிக்கும். 10வது வாதம் என்னன்னா, தலைச்சன்கள் சங்கரிக்கப்படுறது. தலைச்சல்கள் சங்கரிக்கப்படுறதுலதான் அந்த ஏஞ்சல் ஆஃப் டெத், அதாவது மரண தூதன் வராங்க. சங்கார தூதன் வரும்போது வரத்துக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி இந்த மரணத்திலிருந்து தப்புவிக்கிறது, தங்களை தப்புவித்துக் கொள்வது என்பதற்காக கர்த்தர் வந்து என்ன பண்றாருன்னா மோசேயின் மூலமாக அவர்களுக்கு ஒரு நியமத்தை கொடுக்கிறார். என்ன பண்ணணும், அன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணணும், இந்த வாத எகிப்திற்கு வர வாதம் உங்களுக்கு வரக்கூடாது, இந்த தலைச்சன்கள் உங்க வீட்டுல சாகக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத மோசேயின் மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்க
கற்றுக் கொடுக்கிறார்கள். அஹ், அப்ப இந்த பஸ்கா பாத்தீங்கன்னா அங்க அவர்கள் என்ன பண்றாங்கன்னா 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. 3ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் அவரை நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதி வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள முதல்ல போய் என்ன பண்ணணும், ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும். அந்த ஆட்டுக்குட்டி ஒரு வயது உள்ளதா இருக்கணும், ஆணா இருக்கணும், பழுதற்றதா இருக்கணும். அதை வந்து 14 நாள் வச்சிருக்கணும். அப்புறம் வந்து என்ன பண்ணணும், அது சாயங்காலத்துல அடிக்கணும். அதை சாயங்காலத்துல அந்த ஆட்டுக்குட்டியை அடிக்கணும், கொல்லணும். கரெக்டா அந்த வீட்டுல இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டியை அவங்க செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி அந்த சாயங்காலத்துல அந்த ஆட்டுக்குட்டியை கழுத்தெல்லாம் கட் பண்ணி அந்த ரத்தத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரத்தத்தை கரெக்டா ஒரு கிண்ணத்துல பிடிக்கணும். அந்த ரத்தத்தை கிண்ணத்துல பிடிச்சி ஈசோப்புன்ற ஒரு கசப்பான கீரை ஒண்ணு வளையுது பாருங்க அங்க. அந்த ஈசோப்பு கீரை எடுத்து அதை அந்த செடியை எடுத்து ரத்தத்துல துவைச்சு பேசின்ல கிண்ணத்துல இருக்கிற அந்த ரத்தத்துல துவைச்சு வீட்டு மேற் சட்டத்திலும் நிலைக்கால்களிலும் மேற் சட்டத்திலையும் பூசணும். பூசிட்டு கதவை சாத்திரம் உள்ள இருக்கணும் அப்படிங்கிறார். இந்த மாதிரி ஒரு நியமத்தை அவர் கொடுக்கிறார். பஸ்கான்றதுன்னா இதுதான் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி. இந்த ரத்தத்தை பார்த்த உடனே நான் என்ன பண்ணுவேன், அந்த சங்கார தூதன் கடந்து போவான். பாஸ் ஓவர், he will see the blood and pass over. அந்த வீட்டுல ரத்தம் பூசப்பட்டிருக்கனால ஏற்கனவே இங்க மரணம் நடந்துட்டு இங்க இந்த சாவு உள்ள நுழைய முடியாது அப்படின்றதுனால அந்த சங்கார தூதன் அந்த இஸ்ரவேலுடைய அந்த வீட்டை விட்டு போயிடுறாங்க. இஸ்ரவேலர்கள் எப்படி இந்த அழிவிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் அங்க கொடுக்கிறாரு பாருங்க. அப்ப பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கு அடையாளமாக கிறிஸ்து இருக்கிறார். இந்த கிறிஸ்து இங்க பஸ்கா ஆட்டுக்குட்டி. ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஒற்றுமைய வந்து நாம பார்க்கணும். இஸ்ரவேல் மக்கள் இந்த அழிவிலிருந்து காக்கிறது யாருன்னா இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி தான் காப்பாற்றுறது. அதனுடைய சிந்தப்பட்ட ரத்தம் நிலைக்காலில் பூசணும், மேற்சாட்டத்தில் பூசணும், கதவை சாத்தினும் உள்ள இருக்கணும். அந்த ரத்த அடையாளத்துக்கு பின்பாக இருக்க வேண்டும். உள்ள போய் சும்மா இருக்கக்கூடாது. உள்ள போய் என்ன பண்ணணும், வந்து அடிச்சாங்களா ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டி எடுத்து நெருப்பினால் சுட வேண்டும். சுட்டு பூசிக்கணும், அவிக்க கூடாது. இல்லைங்க எனக்கு வந்து ஃப்ரை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிக்கிறாங்க, வந்து அவிச்சு தான் சாப்பிட முடியும், குழம்பு வச்சுக்கிறேன்னா முடியாது, நெருப்புல சுட்டு சாப்பிடணும். ஏன் நெருப்புல சுட்டு சாப்பிடணுன்றது கூட ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா தேவனுடைய கோபாக்கினை அங்க இயேசு கிறிஸ்துவின் மேல நமக்காக பலியிடப்பட்ட அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மேல தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு, நம்மால வர வேண்டிய எல்லா தண்டனை, ஆக்கினை தீர்ப்பு, கோபாக்கினை எல்லாம் அவர் மேல ஊற்றப்பட்டிருக்காங்க. அவர் பாடுபட்டு சரீரத்துல அவ்வளோ பாடுபட்டு அவர் ரத்தம் சிந்தினார் பாருங்க. இந்த ரத்தம்லாம் சும்மா சிரிஞ்சில நீங்க டாக்டர் சீல் ஆர்டர் பண்ணீங்கன்னா வந்து வெயின்ல இருந்து எடுக்கிறாங்க பாரு, கரெக்டா ஒரே ஒரு போக்கில் போட்டு எடுத்துருவாங்க கரெக்டா ரத்தத்தை. அந்த மாதிரி எடுக்கல, அவங்க வந்து அடிச்சு ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் வந்து சிந்த வைக்கிறாங்க. அந்த மாதிரி கொடூரமான முறையில அவர்கள் அந்த ரத்தம் சிந்தப்படுகிறது, அவருடைய வெளியேற பெற்ற ரத்தம் சிந்தப்படுகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள போய் சுடுறாங்க, நெருப்புல வாட்டுறாங்க. அதை இந்த ஆட்டுக்குட்டியை நெருப்புல வாட்டும் போது எப்படிப்பட்ட ஒரு துன்பம், எப்படிப்பட்ட ஒரு உபத்திரம், எப்படிப்பட்ட ஒரு வியாகுலம் இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு வியாகுலத்தின் துன்பத்தையும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே சுமந்தார் நமக்காக. நமக்கு தான் வந்திருக்கணும் அதெல்லாம், அந்த கோபாக்கினே நம்ம மேல ஊற்றப்படணும், அந்த தண்டனை நமக்கு கொடுத்திருக்க வேண்டும், அந்த ஆக்கினை தீர்ப்பு நமக்கு வந்திருக்க வேண்டும். ஆனா இயேசு கிறிஸ்துவின் மேல ஊற்றப்பட்டது, அதனாலதான் அந்த ஆட்டுக்குட்டியை சுட்டு சாப்பிடணும், மீதியா ஒன்னும் வைக்க கூடாது. அது மட்டும் கிடையாது, விடிகாலம் வரைக்கும் ஒன்னும் மீதியா வைக்காதீங்க அப்படிங்கிறாரு. ஒண்ணுதான் மீதியா வைக்க கூடாது. எப்படி புசியணும்னு சொல்றாரு. எப்படி புசியணும், அறையில கச்சை கட்டிக்கணும், காலில் வந்து சப்பலை போட்டுக்கணும், கையில தடியை பிடிச்சிக்கணும், புறப்படுறதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி வந்து என்ன பண்ணணும், அதை புசிக்கணும், அவசர அவசரமா சாப்பிடணும், அப்படிதான் புசிக்கணும் அப்படின்னு அவரு சொல்லுகிறார். அப்ப இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்களாக இருக்கிறது, தேவனுடைய நியாய தீர்ப்பு. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுதான் வந்து இந்த பஸ்கான் மேல வந்தது, அந்த ஆட்டுக்குட்டி மேல வந்தது. நாமெல்லாம் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம். புளிப்பில்லாத அப்பத்தை களைஞ்சி போடுற மாதிரி இந்த பழைய எல்லா வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில இருந்து எல்லா ஓல்டு திங்ஸ் எல்லாம் பாஸ்ட் அவே, எல்லாம் போயிடுச்சு, அவ்வளவுதான். நிறைய பேர் இன்னைக்கு கூட இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட பாத்தீங்கன்னா அவங்களுடைய பழைய பாவத்தெல்லாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறை கம்மி நினைவு போதும் பாருங்க, நிறைய பேர் பாவத்தை தான் நினைவு கூறாங்க. ஆனா ஏசபி சொல்ல, என்னை நினைவு கூறும்படி அதை செய்யுங்கள்ன்ற. நிறைய பேருக்கு தங்களுடைய பாவங்கள் தான் நினைவுக்கு வருது. அவர் சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் கோபாக்கினி ஆக்கினி தீர்ப்பையும் யார் மேல போட்டேன், அவர் மேல போட்டுட்டேன் அப்படிங்கிறார். அப்ப நீங்க வந்து
புளிப்பில்லாத அப்பம் மாதிரி கிடையாது. புதிதாய் பிசைந்த மாவு போல இருக்கீங்க. புது சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். அது மட்டும் இல்ல, இந்த கசப்பான கீரை அப்படிங்கிற இந்த ஈசோப்பு வந்து கசப்பான கீரை. கசப்பான கீரை எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, மனம் திரும்புதலுக்கு அடையாளமா இருக்கிறது. அப்ப இந்த பழைய ஏற்பாட்டுல எல்லாமே ஒரு நிழலாட்டமா போதிக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டுல நிஜமா வந்து அதெல்லாம் பலிக்கிறது. பழைய ஏற்பாட்டுல எல்லாமே நிழல். அஹ் அப்ப அவர் வந்து பவுல் கேக்குறாரு, கிறிஸ்து பஸ்காவாக்கி, நம்முடைய பஸ்காவாக்கி கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. பழசை ஏன் கொண்டு வரீங்க? பழசை ஏன் நினைச்சு பாக்குறீங்க? அவரும் நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. பாவங்களை அக்கிரமங்களை இனிமேல் நான் நினைக்க மாட்டேன், பாவங்களை கிருபையா மன்னிச்சிருக்கிறேன், அக்கிரமத்தை நினைக்க மாட்டேன்னு சொல்லிக்கிறாரு. நீங்க ஏன் பழசெல்லாம் கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்கிறாரு. புது சிருஷ்டி ஆக்கி இருக்கிறீங்களே அப்படிங்கிறாரு. அப்ப கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் சிலுவை பற்றியும் அவருடைய அங்க சிந்தின ரத்தத்தை பற்றியும் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல போதிக்கிறார். அப்ப இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் இருக்கிற ஒற்றுமைகள்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது பழுதற்றதா இருக்கும். யாரும் வந்து அது மேல எந்த ஆசாரியன் வந்து செக் பண்ணணும். இப்போ இந்த 10 வாதை வருது அப்படின்னாக்கா, இந்த 10வது வாதை பாத்தீங்கன்னா தலைச்சன்கள் சங்கரிக்குது. ஒரு வீட்டுல ஒரு மூத்த ஒரு தான் வந்து பெரிய ஆளு, வயசானவர், ஒரு கிழவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்க. அவர் மூத்த பையன், அவர் வயசு எவ்வளவு வேணா இருக்கலாம், ஆனா அவர் மூத்த பையன் இருந்தாலும் அவரும் செத்துருவார். அவருக்கு ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுங்க, அவன் மூத்த பிள்ளைன்னா அவனும் செத்து போயிடுவான். அந்த பையனுக்கு ஒரு பேர இருக்கிறான் அப்படின்னு வச்சுங்க, அவனும் செத்து போயிடுவான். ஏன்னா தலைச்சன்கள் அப்படின்னும் போது சின்ன பையனா இருந்தாலும் சரி, மிடில் ஏஜா இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தாலும் சரி, முதல் பிள்ளையா இவங்க 3 பேரும் காலி. ஒரு வீட்டுல இந்த மாதிரிலாம் நடந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த ஆட்டுக்குட்டி எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, பழுதற்றதா இருக்க வேண்டும், பழுதற்றதா செலக்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை இப்போ அந்த மாதிரி ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொன்னா, இப்போ எப்படி அது அந்த மாதிரி எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஆட்டுக்குட்டியை செக் பண்ணணும். இந்த கிழவனார் வந்து சொல்ல மாட்டாரு, ஏப்பா நல்லா பாத்தியா, அதுல ஏதாவது அடிக்கடி பட்டிருக்கா, காலுகள் ஏதாவது ஊனமா இருக்கா, கண்ணு ஏதாவது டோரி கண்ணு ஏதாவது இருக்கா, எல்லாம் நல்லா பாத்தியா, எல்லாம் ஒரு பழுதும் இல்லையா, நல்லா இருக்கா, செக் பண்ணியா, நல்லா 1க்கு 2 முறை செக் பண்ணியா, ஏன்னா உள்ள செக் பண்ணாம போச்சுன்னா போச்சு, அவ்வளவுதான். பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக அது இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பழுதற்றவராய் இருக்கிறார். பழுதற்ற ஒரு பலியாக அவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட செக் பண்ணாங்க பாருங்க. பிரதான ஆசாரியர் செக் பண்றாரு, ஒரு பாவமும் இல்ல. பிலாத்து செக் பண்றாரு, ஒரு பாவமும் கிடையாது. இவரிடத்துல எந்த குற்றத்தையும் நானு காணலன்ற. ரோம சாம்ராஜ்யமே செக் பண்றது, ஒண்ணும் இல்ல. அவர் நீதிபரர்னு சொல்றாங்க. ஒரு பழுதும் கிடையாது. ஆட்டுக்குட்டியை செக் பண்ண மாதிரியே அங்க இயேசு கிறிஸ்துவ எல்லாருமே செக் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்துல, மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிச்சு காமிக்கிறேன் பாருங்க. அங்க வந்து இந்த பிலாத்தினுடைய மனைவி, அந்த அம்மா பிலாத்து கிட்ட ஒரு நோட் எழுதி அனுப்புறாங்க. 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல ஒரு நோட் எழுதி அனுப்புறாங்க. அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்து இருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். Who is Jesus? He is a righteous person. அவர்கிட்ட ஒரு குற்றமும் கிடையாது, ஒரு பழுதும் கிடையவே கிடையாது. இந்த நீதிமானை என்ன பண்ண வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகுபாடுபட்டேன் அப்படிங்கிற. அப்புறம் யோவான் சுவிசேஷத்துல பிலாத்துவே வந்து சொல்றாரு. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை திருப்போம். 19ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் நினைக்கிறேன். இந்த 3ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிச்சு காண்பிக்க விரும்புறேன். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யூதர் 4ஆம் வசனம். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன். 5ஆம் வசனம். இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன். இது ஆங்கிலத்தில் எப்படி வரும்னா, லோ behold this is the man அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மனுஷன் ஒருத்தன் இருந்தான்னா அவன் இப்படிப்பட்டவனா தான் இருக்கணும். ஏன்னா இவரிடத்துல ஒரு குற்றமும் கிடையாது. He is a perfect man, he is a pure man, he is a righteous man. இவர் நீதியுள்ள மனுஷன், ஒரு குற்றமும் கிடையாது. எவ்வளவு செக் பண்ணிருக்காங்க பாருங்க.
இயேசு மேல அநேகம் குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க. ஆனா ஒண்ணு கூட ஒத்து போலையா. பிரதான ஆசாரியர்கள், வேதப்பாரர்கள் இவங்கெல்லாம் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுல சுமத்தினாங்க, அவர் மேல சுமத்தினாங்க. அவர் ஒன்றும் செய்யல, சுமத்தினாங்க அவர் மேல. ஒரு சாட்சி கூட ஒத்தே போகல. அப்ப அவர் குற்றமற்றவர்ன்றத பிதாவும் நிரூபிக்கிறாரு. இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்றத அவரும் நிரூபிக்கிறவராய் இருக்கிறார். எப்படி இந்த ஆடு பழுதற்றதா இருந்தது, அது மாதிரி இயேசு கிறிஸ்துவும் கல்வாரி சிலுவில அவர் பழுதற்றவராக அவர் மரித்தார் நமக்காக. இத பத்தி எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் இப்படி சொல்றாரு. 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது 12ஆம் வசனத்தில், வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணார். அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை கொண்டு போனார். வெள்ளாட்டுக்கடா இளங்காளை ரத்தம். அது எப்படி அவர் சொல்றாரு, காளை வெள்ளாட்டுக்கடா இவளுடைய ரத்தமும் தீட்டுப்பட்டவர் மேல் தெளிக்கப்படும் கிடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானாலும். ஏங்க, ஒரு காளை வெள்ளாட்டுக்கடா இதெல்லாம் தகன பலியை செலுத்தி அதனுடைய சாம்பல் எடுத்து பூசினா, சாம்பல் புதன்கிழமை போச்சுங்களே, சாம்பல் எடுத்து பூசினா சரீரம் சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தமாகிடுவாங்க. அப்படி அந்த சாம்பலே, காளை வெள்ளாட்டுக்கடா சாம்பலே பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவினாலே, 14ஆம் வசனத்துல நித்திய ஆவினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், அவருடைய தேவனுடைய குமாரனுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் ஊழியம் செய்வதற்கு செத்த கிரியைகளோட நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிப்பது எவ்வளோ நிச்சயம். சாம்பல் விடுங்க, அது வெள்ளாட்டு கடை இளங்கால காலை வெள்ளாட்டு கடை இதனுடைய சாம்பல், இந்த சாம்பலே சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்தும் மக்களை பழைய உடன்படிக்கையின் கீழ். ஆனா இப்போ நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக வாலண்டரி சாக்ரிஃபைஸ். ஜீசஸ் வாலண்டரிலி சாக்ரிஃபைஸ்ட் ஹிம்செல்ஃப். யாரும் அவரை கட்டாயப்படுத்தல. அவர் என்ன கட்டாயப்படுத்தி இழுத்துனா போனாங்க? இல்ல. தோட்டத்துல அந்த அந்த போர்ச்சவர்கள்லாம் தேடுறாங்க. யாரை தேடுறீங்கிறாரு. நசரேயனாகிய இயேசுவை தேடுறோம், நான் தான் அப்படிங்கிறாரு. நான் தான் சொன்ன உடனே எல்லாரும் குப்புற விழுறாங்க. இயேசு எழுப்புற, தம்பி எழுந்துப்பா, நான் தான் போலாம் வா அப்படின்னு. அவரே போறாரு. Voluntarily he has sacrificed himself. He submitted himself to God. அவர் தம்மையே பலியாக ஒப்பு கொடுக்கிறாருங்க. அவரை யாரும் கொல்ல முடியாது. அப்ப முதல்ல அது பழுதற்ற, இயேசு பழுதற்ற பலியா இருந்தார். ரெண்டாவது அதை கொல்லணும், அதை கொல்ல வேண்டும். அந்த வீட்டு தலைவன் தான் அந்த ஆட்டை கொல்றாரு. அதே மாதிரி கல்வாரி சிலுவில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இதை பத்தி நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். நாடு கொல்லப்பட வேண்டும். இயேசு என்ன பண்ணார், கல்வாரி சிலுவிலே கொல்லப்பட்டார். அது மட்டும் இல்ல, மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புசிக்கணும். இயேசு கல்வாரி சிலுவிலே பட்ட பாடுகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவனோட கோபாக்கின் அவர் மேல ஊற்றப்பட்டு அக்கினியில வாட்டப்படுறது மாதிரி அவர் வாதிக்கப்பட்டார். எதுக்காக? அவர் செஞ்ச தப்புக்காக இல்ல, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறலுக்காக அவர் பாடுபட்டார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை சுகத்தை உண்டு பண்ண மாக்கினை அவர் மேல வந்தது. அவருடைய தழும்புகளால் நம் குணமானோம் என்று சொல்லுகிறார். நாள் நேரம் கூட கரெக்டா அதேதான். இத்தனை நாள் இத்தனை அது நேரத்துல சாயங்காலத்துல தான் அதை அடிக்கணும். அதே மாதிரி இயேசுவும் சாயங்காலத்துல தான் நம்ம சிலுவையில அடிக்கப்பட்டார். எப்படி சிந்தனும் அந்த ரத்தம், எப்படி சிந்தனும்? சும்மா தரையில ஓட்டக்கூடாது. அந்த பேசின்ல பிடிச்சி என்ன பண்ணணும், அதை கொண்டு போய் ஈசோப்பினால சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அதே போலதான் இயேசு கிறிஸ்து கூட அவர் என்ன பண்ணார்னா, அவர் தம்முடைய ரத்தத்தினால ஒரே தரம் என்ன பண்றாரு, பிரவேசிக்கிறார். அதை பற்றி எபிரேயர் நிருபத்துல நாம வாசிக்கிறோம். எங்க வாசிக்கிறோம்னா 9ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன்.
24 இருந்து வாசிக்கிறேன் பாருங்க. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். அவர் அப்படி பிரவேசித்திருக்கிறார். பிரதான ஆசாரியன் அந்நிய ரத்தத்தோட, 25ஆம் வசனம், பிரதான ஆசாரியன் அந்நிய ரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிற போல அவன் அந்நிய ரத்தத்துல, ஆனா இவர் சொந்த ரத்தத்து மூலமா அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? சொந்த ரத்தத்தினாலே 9:12 சொல்ற சொந்த ரத்தம் அதை கொண்டு போய் பரிசுத்த ஸ்தலத்துல உங்களுக்காக எனக்காகவும் என்ன பண்ணாரு? பாவம் நிவாரணம் செய்யும்படியா வச்சாரு. இந்த ரத்தத்தை வச்சு என்ன பண்ணணும்? ஈசோப்பு செடி எடுத்து வீட்டு சட்டத்திலும் நிலைக்கால்களையும் பூசணும். அந்த ரத்தத்தை இப்ப இன்னைக்கு நாம் எப்படி நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பலியா அடிக்கப்பட்டாச்சு. இப்ப அந்த ரத்தம் நமக்காக அவைலபிளா இருக்குது. இந்த ரத்தத்தை என்ன பண்ணணும்? ஈசோப்பு செடின்றது நம்முடைய நாவு. இந்த நாவுனால இந்த ரத்தத்தை எடுத்து நம்ம வாழ்க்கையில நம்முடைய இருதயத்துல பூச வேண்டும் பாருங்க, நம்முடைய மேல பூசணும். In the mighty name of Jesus, I plead the precious blood of Jesus Christ over me and myself and over my life. சொல்லணும், வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையின் மேல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை பூசுகிறேன்னு சொல்லணும். என்னோட வீட்டுல சுவர்கள்ல இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை பூசுகிறேன் பாருங்க. இந்த ரத்தத்தை பூசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்தோட முக்கியம் என்னன்னா, எல்லாத்தையும் பூசிட்டு உள்ள இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப 2 வயசு பையன் ஒருத்தர் இருக்கான் அந்த வீட்டுல. இந்த பசங்க வந்து சும்மா இருக்க மாட்டானுங்க. இந்த 2 வயசு பையன் உள்ள இருப்பானா, கதவு போட்டுனா அவன் அன்னைக்கு தான் கதவு திறந்து வெளியே விடு, நான் போய் விளையாடணும், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடணும்னு சொல்லுவான். எனக்கு போர் அடிக்குதுங்க, நான் போய் விளையாடணும், கதவு திறந்து விடுனா கொஞ்சம் லேசா திறந்து வச்சோட போச்சு, அவ்வளவுதான். வெளியே போனோம்னா ஆள் அவுட். அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா மொத்தம் பிடிச்சி உட்கார வைக்கணும். பிடிச்சி உட்கார வைக்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த ரத்தத்தை பத்தி 5 காரியங்களை விசேஷமா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரத்தத்தை குறித்து 5 காரியங்களை விசேஷமா பார்க்க போறோம். இதுவரையும் சொன்னது வெறும் இன்ட்ரோடக்ஷன் தான். இந்த 5 காரியங்கள் தான் ரொம்ப ரொம்ப மெயின் கிரக்ஸ் இந்த மெசேஜ். முதல் காரியம் என்ன? இந்த ரத்தத்தை குறித்து விசேஷமான 5 காரியங்கள். முதல் காரியம் என்னன்னா, இந்த ரத்தம் தான் எகிப்தியன் யாரு, இஸ்ரவேலன் யார் என்பதை காண்பித்தது, பிரித்து காட்டக்கூடியது. எகிப்தியன் யார், இஸ்ரவேலன் யார் என்பதை பிரிச்சு காட்டக்கூடிய அந்த சக்தி ரத்தத்துக்கு தான் இருந்தது. இஸ்ரவேலருக்கு தான் சொல்லப்பட்டு இதெல்லாம் பண்ணணும். ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்கணும், குடும்பத்தில் இருக்கிற அந்த நபர்களுடைய லக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அது இருக்கணும், அது பழுதற்றதா இருக்கணும், சோதிச்சு பார்க்கணும், சாயங்காலத்துல அதை அடிக்கணும், ரத்தத்தை பேசின்ல பிடிக்கணும், ஈசோப்பு தண்டில் எடுத்து நிலைக்கால்கள் மேற் சட்டத்துல பூசணும், நெருப்புல அந்த மாம்சத்தை சுட்டு புசிக்கணும், கதை அடைச்சிட்டு உள்ள இருக்கணும். எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் சொல்லப்படும், வேற யாரும் சொல்லல. அப்ப இந்த இஸ்ரவேலர்கள் வந்து இவங்க எப்படி ட்ரெஸ் பண்றாங்க பாருப்பா. இந்த சங்கார தூதன்ட்ட கர்த்தர் சொல்லி அனுப்பினாரா, அப்போ உள்ள போய் பாரு, தலையில அந்த ரவுண்டா தொப்பி போட்டு இருக்காங்களா, அவன் ட்ரெஸ் வந்து இஸ்ரவேலன் மாதிரி பண்ணின்னு இருக்கானா பாரு அப்படின்னு நான் சொன்னாரு. இல்ல, அவன் எதை பார்த்தா அவன் போக மாட்டான் சங்கார தூதன். சரி உள்ள கது திறந்து பாரு, அவன் எபிரே மொழி பேசுறவனான்னு பாரு, கொஞ்சம் நல்லா பாரு அப்படின்னு நான் சொன்னாரு கர்த்தர். இல்ல, ரத்தம் இருக்கா, ரத்தம் தான் உள்ள போவாது. ரத்தத்தை பார்த்துதான் வேலைக்கு போனாரு. இந்த சங்கார தூதன் எப்படி போனாரு? ரத்தம் பூசி இருக்கான். அப்ப இந்த உலகத்துக்கு நாம ரட்சிக்கப்பட்டோம்னு எது வித்தியாசப்படுத்தி காண்பது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய விலையேற பெற்ற ரத்தம் நம்மளை அடையாளப்படுத்தி காண்பிக்குது. இந்த உலகத்துக்கு நாம் ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம், மீட்கப்பட்டவர்களா இருக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களா இருக்கிறோம். இந்த ஈசோப்பு என்கிற நாவை எடுத்து ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை என் வாழ்க்கை மேல பூசுறேன், என்னோட மனைவியோட வாழ்க்கை மேல பூசுறேன், என் குடும்ப வாழ்க்கை மேல பூசுகிறேன். பாதுகாப்பு உண்டா இருக்கட்டும், சங்கார தூதன் விலைக்கு போகட்டும், சாவு என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அழிவு என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது சொல்லணுமா? நிறைய எகிப்து ஜனங்கள் எப்படி என்ன பண்ணிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா முட்டாள்தனம், அது காட்டு மிராண்டித்தனமா இருக்குது. ஆட்டை கொண்டா பரவாயில்ல, சரி கறியை சாப்பிட்டா கூட பரவாயில்ல, ரத்தத்தை பிடிச்சி வீட்டு மேற் சட்டத்தில் நிலைக்காலன்னு தெரிவிக்கணும்னா இது என்ன மாதிரி ஒரு காரியம்? இது ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு இல்லையா? இது என்ன எங்க கலாச்சாரத்தாலும் விட்டு போறீங்களா அப்படின்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. ஏன்னா எகிப்தியர்கள் அவங்களுக்கு ரொம்ப நாகரிகம் மிக்க மக்களாக அவர்கள் இருந்தாங்க. இது முட்டாள்தனம் கூட சொல்லியிருப்பாங்க. ஆனா இது மட்டும்தான் வழி, ரட்சிக்கப்படுறது இது மட்டும்தான் வழி, பாதுகாக்கப்படுறதுக்கு இதுதான் வழி. அன்னைக்கு பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய அண்டை அயலத்தார் வீட்டார்கள்லாம் கூட சொல்லியிருப்பாங்க, எகிப்தியன் இருந்திருக்கலாம் ஒருவேளை, டே இந்த மாதிரி வந்து சங்கார தூதன் வரப்போறான், தலைச்சன் பிள்ளைலாம் சாக போகுது, எங்களுக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, ஒரு ஆட்டுக்குட்டியை பிடி, ரத்தத்தை வந்து
எடுத்து கிண்ணத்துல பிடிச்சி ஈசோப்பு தண்டுல மேற்சட்டத்து நிலைக்காலம் பூசு, உள்ள கதவை அடைச்சிட்டு உள்ள இரு, நெருப்புல இந்த மாம்சத்தை சுட்டு சாப்பிட, நீ தப்பிச்சுக்கலாம், இந்த அழிவுல இருந்து பேரழிவுல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எகிப்தின் அதை வந்து கேட்டு அவன் அதே மாதிரி செஞ்சிருந்தானா அவங்க கூட ரட்சிக்கப்பட்டிருக்க முடியும். அந்த சாவுல இருந்து அந்த அந்த மரணத்திலிருந்து அவங்க கூட என்ன பண்ணிருக்க முடியும், தப்பித்து கொண்டிருக்க முடியும். அப்ப முதல்ல வந்து ரத்தம் தான் அடையாளப்படுது. இஸ்ரவேலர் யாரு, அப்புறம் எகிப்தின் யாரு. பேதுரு இதை பத்தி சொல்லும்போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, உங்களுடைய முன்னோர்களால் பாரம்பரியமாக அனுசரிக்கப்பட்டு வந்த வீணான உங்கள் நடக்கையிலிருந்து அழிந்து போகிற வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இதுதாங்க நமக்கு அடையாளம். ஒருவேளை மற்றவங்க இதை முட்டாள்தனமா நினைக்கலாம், ஆனா நமக்கு இதுதான் முக்கியம். ரொம்ப இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ மஸ்ட் ப்ளீட் த blood every day and you must smear the blood of Jesus Christ over yourself, over and over and over yourself and upon your life, upon your finance. எல்லாத்து மேலே பூசணும். எப்படி பூசணும்? நாவை கொண்டு பேசணும். இயேசுவின் ரத்தத்தை பூசுறேன், என் குடும்பத்து மேல ஃபினான்ஸ் மேல பூசுறேன், என் சரீரத்துல பூசுறேன், இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறேன்னு சொல்லணும். 2வது, வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் காக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை ரத்தம் கூறுகிறது. இந்த ரத்தம் என்ன கூறுவது? இவர்கள் நியாய தீர்ப்புக்கு, வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு இவர்கள் காக்கப்பட வேண்டியவர்கள். பாருங்க, உள்ள இருக்காங்க. அப்ப இந்த ரத்தம் என்ன சொல்லுது? சங்கார தூதன் வரான், இப்படி வரான், சங்கார தூதன் வரான், இந்த இடத்துல டோர் போஸ்ட பாக்குறான், மேல் சட்டை நிலைக்கால பாக்குறான், அங்க ரத்தம் இருக்குது. வாட் த blood ஸ்பீக்ஸ். அந்த சங்கார தூதன் என்ன பேசுது? ஏஞ்சல் ஆஃப் டெத் கிட்ட, சாவ உள்ள வராது, அழிவை இந்த வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாது, இவர்கள் ரத்தத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப சங்கார தூதன் பறந்து வரும்பொழுது பார்வோன் முதல் பாமரன் வரை மரித்தார்கள். ஹலோ, அவன் பார்வோனா இருந்தா கூட சரி, அவன் பாமரன் இருந்தாலும் சரி, தலைச்சன் அவன் மரித்திருப்பான் இல்லையா? அப்ப அந்த மாதிரிதான் அந்த டெத்து நடந்தது. பாருங்க, ஒரே மரண ஓலம், ஊரெங்கும் மரண ஓலம், எல்லாரும் தலைச்சன்கள் சாகுறாங்க. ராகா பாருங்க, எரிகோ மதில் மேல இந்த ராகாப்பினுடைய வீடு இருந்தது. எரிகோ மதில்னா இன்னைக்கு வந்து நம்ம காம்பவுண்ட் வால் ஒரு ஒத்த செங்கல் வச்சு கட்டுறோம், அந்த மாதிரி கிடையாது. அங்க ரதங்களும் வந்து ரேஸ் மாதிரி விடுவாங்க. அந்த மாதிரி ரதம், அந்த மதிலே வந்து பல அடி தூரம் இருக்கும், 40 அடின்னு சொல்றாங்க. அந்த மதில் அவ்வளவு அகலம் இருக்குமா, 40 feet இருக்குமா. நான் கம்மியா சொல்றேன்னு நினைக்கிறேன், 40 அடியில் 40 மீட்டரான்னு தெரியல. ரதங்களை ரேஸ் மாதிரி விடுவாங்கன்னா பாத்துங்க எவ்வளவு அகலம் இருக்கும். அந்த அலங்கத்து மேல இந்த ராகாம்ன்ற வேசி வீடு கட்டிட்டு இருக்காங்களாம். இந்த ஆர்காலஜில நீங்க இப்ப கூட நீங்க போய் பாத்தீங்கன்னா, அந்த ஆர்காலஜி அந்த சைட்ல, வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா, இந்த மொத்த அலங்கமும் இடிஞ்சு விழுந்தான், அந்த ஒரு பகுதி மட்டும் நிக்குதான் இப்ப வரைக்கும். அதான் ஒருவேளை ராகாப்பனோட வீடு அங்க இருக்கும், சிவப்பு நூல் கட்டி தொங்க விட்ட வீடாகாது இருக்கும் என்று அநேக கிறிஸ்தவ வல்லுநர்கள் சொல்றாங்க. அந்த ரத்தம் எவ்வளவு பாதுகாக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பார்வோனுடைய ஹிஸ்டரி எல்லாம் படிக்கிறவங்க வந்து சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த பார்வோன், இத்தனையாவது பார்வோனுக்கு அப்புறம் இந்த அவரோட பையன் இந்த பார்வோன் ஆண்டான் அப்படின்னு அப்படியே வரிசையா சொல்லு வந்துட்டு, ஒரு பார்வோனுடைய மகன் மட்டும் அவன் ஆட்சி செய்யலன்ற மாதிரி வருதான். அது மட்டும் என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்ப சரித்திர வல்லுநர் சொல்றாங்க, மோசேனுடைய நாட்கள் இருந்த பார்வோன்னா அவனுடைய குமாரன் மரித்து போனான் இல்லையா, அடுத்தது ஆட்சிக்கு யாருமே வரல அப்படிங்கிறாங்க. அப்ப ரத்தம் பூசப்பட்ட வீட்டுல சாவு இல்லை. ஏன்? இஸ்ரவேலரை காட்டிலும் எகிப்தியரை காட்டிலும் இஸ்ரவேலர்கள் பலவான்கள் அப்படின்றதுனாலயா, ஞானவான்கள், ரொம்ப ஞானவான்கள் அப்படின்றதுனால, பணக்காரன்றதுனாலயா, மேன்மையானவர்களா? இல்லங்க, இல்ல நல்லவர்களா? இல்ல, இங்க கூட கொடும்பாவிகள்லாம் இருந்திருப்பாங்க. ஆனா ரத்தத்துக்கு பூசப்பட்ட அந்த வீட்டுக்கு உள்ள கதவுக்கு பின்னாடி இருந்திருப்பாங்க, வீட்டை பூட்டி இருப்பாங்க, சுட்ட அந்த மாம்சத்தை சுட்டு சாப்பிட்டு இருப்பார்கள். இவங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்லவர்கள்லாம் கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் மக்கள் இந்த எகிப்துல இருந்து விடுதலையாக்கி வனாந்தரத்துக்கு வரும்போது பாருங்க, என்ன முறுமுறுப்பு, கல்லை தூக்கி அடிக்கிறதுக்கு ஏஞ்சிக்கிறானுங்க. மோசே கல்லை தூக்கி அடிச்சு சாவடிச்சிடணும். இவங்களாம் நல்லவங்களா? நல்லவங்க கிடையாது. எல்லாம் ஒரு ஆள் கூட நல்லவங்கலாம் ஒன்றும் கிடையாது. வனாந்தரத்துல இவங்க நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்க்கும்போது இவங்க நல்லவங்களா இல்ல ரொம்ப கட்டவங்களான்னு தெரியும். இந்த மாதிரி ஆட்களை தான் கர்த்தர் ரட்சித்தார் பாருங்க. அவங்க நல்லவன்றதுனால இல்ல, பணக்காரன்றதுனால இல்ல, மேன்மையானவன்றதுனால இல்ல, ஞானவான்கள்ன்றதுனால இல்ல, யோகியர்கள்ன்றதுனால கிடையாது.
இவங்கெல்லாம் வந்து பாவிகள், ரட்சிப்புக்கப்படுறதுக்கே தகுதியற்றவர்கள் இவங்கெல்லாம், இஸ்ரவேல் ஜனங்கள்லாம். என்ன ஒண்ணு ரத்தம், அது மட்டும்தான் வித்தியாசம். இந்த சங்கார தூதனை பார்த்து ஆளை பார்த்து அடி அப்படின்னு சொல்லல, ரத்தத்தை பாருன்ற. இந்த சங்கார தூதனை பார்த்து சொல்ற, ரத்தத்தை பாரு, ஆளை போய் பார்த்துனுக்காது. எபிரேயர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கானு பார்க்காத. ஏன் இப்படி அப்படின்னு சொன்னா, இந்த குமாரனுடைய ரத்தத்துக்கு இருக்கிற மதிப்பு அவ்வளவு மரியாதை. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா இருக்கிறாரு, அவருடைய குமாரனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு மரியாதை பாருங்க. இந்த ரத்தத்துக்கு எவ்வளவு மரியாதை பாருங்க. 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமா இருக்கும், அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். வேற எதை பார்த்தேன் கிடையாது. ட்ரெஸ்ஸை பார்த்து இல்ல, அவன் ஐடில வேலை செய்யறான்ற பார்த்து இல்ல, அவன் எவ்வளவு படிச்சிருக்கிறான்ற பார்த்து இல்ல, ரத்தத்தை பார்த்து கடந்து போவான். இந்த ரத்தம் தான் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். when I see the blood I will pass over. இவங்க நல்லவங்க புண்ணியம் பண்ணணுங்கன்றதுனால கிடையாது, ரத்தம் தான் அடையாளம். கர்த்தர் வந்து பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்துக்கு தான் மதிப்பு கொடுக்குறாரு. நம்மோட நிறைய பேர் யோசிக்கிறோம், அவனா ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லயே. ஐயோ அவனா ரட்சிக்கப்பட்டான், அடி அப்பா இந்த மாதிரி ஆளாச்சா அவன் அப்படின்னு. நான் ரத்தத்துக்கு பின்னாடி இருந்துறான். நான் சொல்றேன், நீங்க எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரிங்க, இன்னைக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால நம்முடைய பஸ்காவாகிய பலியாக கிறிஸ்து பலியிடப்பட்டு இருக்கிறாரு. அவருடைய ரத்தத்தினால் நம்ம கழுவப்படும் போது நான் ரட்சிக்கப்பட்டவர்களாக மீட்கப்பட்டவர்களாக மாறுறோம். என்ன மாதிரி ஆளா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்க ஒருவேளை யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கலாம், ஃபேஸ்புக்ல பார்த்து கொண்டு இருக்கலாம், நீங்க எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்றால் கழுவப்படுங்கள். வந்து உங்களுக்காக தான் அவர் சிந்திருக்கிறார் ரத்தத்தை, நமக்காக அவர் சிந்திருக்கிறார். அந்த ரத்தத்தினால கழுவப்பட்டாக்கா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறீர்கள். இது வந்து ரொம்ப சீரியஸா இருந்துடணும் பாருங்க, ரொம்ப ரொம்ப சீரியஸா இருந்துடணும். எப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ரத்தத்தை எடுத்து போய் வீட்டு மேற் சட்டத்தில் நிலைக்காலங்களும் பூசிட்டு உள்ள வரும்பொழுது வெளியே ஒரே கூச்சலா இருந்துடும். எவ்வளவு சத்தம் போட்டிருந்தாலும் இவங்க எல்லாம் யாரும் வெளியே வந்து பார்த்தா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்து வீட்டுக்கு வெளியே ஏதாவது ஒரு சத்தம் தம்முன்னு கேட்டுச்சு, மொத்த வீட்டுல இருந்து வெளியே வந்துருவாங்க ஆளுங்க. அங்க அவ்வளோ மரண ஓலம் கட்டுச்சு, யாரும் வெளியே வரல. ஏன்னா வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு. உள்ளே இருக்கணும். உள்ள கூப்பிட்டு வந்து உள்ள பசாம உட்கார வச்சுங்க. 2 வயசு பையன் கூட வெளியே போறேன்னு அடம்புச்சிருந்தா கூட போட்டு 2 நாள் சாத்தி உள்ள உட்காரு, பசாம உட்காரணும் அப்படின்னு. அப்ப பாருங்க, இன்னைக்கு நாம கூட சர்ச்சுக்கு பிள்ளைகள் என்ன பண்ணணும், கூட்டிட்டு வரணும். இல்லைங்க அவனுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, இங்க பிரசங்கம் நடக்கிறதுலாம் அவனெல்லாம் ஒன்றும் கேட்க முடியாது, ஒன்றும் கேட்கலாம் கூட பரவாயில்ல, ஒன்றும் புரியலாம் கூட பரவாயில்ல. இந்த சர்ச்சுக்கு வர்றதை வந்து அவங்க வந்து என்ஷூர் பண்ணணும் பாருங்க. பிள்ளைங்கள சர்ச்சுக்கு கொண்டு வரணும், ஒன்றும் புரியல கூட பரவாயில்ல, வந்து உட்காரு, அங்க கடவுளோட பிரசன்னம் இருக்கு, கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது, ஜெபம் பண்றாங்க, ஆசீர்வாதம் கிடைக்கும், அதனால வரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும், வந்து அன்னைக்கு கூட்டு வந்து உள்ள உட்கார வச்சாங்க. இல்லைங்க அவன் சின்ன பையன், அவனுக்கு என்னங்க தெரியும், அவன் விளையாட்டு பிள்ளை, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவன் போய் விளையாட்ட வெளியே, அவன் ஒருத்தன் வெளியே போறதுனால எல்லாம் போதான் சொன்னாங்க. இல்ல அவனை தான் கரெக்டா பிடிச்சி நம்ம உட்கார வச்சிருப்பாங்க. நீங்க வெளியே எவ்வளவு சத்தம் கேட்டாலும் வெளியே வந்திருக்கவே நாம கூட பாருங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கும் இதெல்லாம் போதிக்கணும். சர்ச்சை கரெக்டா வரணும், நேரத்தோட வரணும், அங்க வந்து பிரசங்கத்தை கவனிக்கணும், தெரியலன்னா கூட வசனத்தெல்லாம் குறிச்சு எழுதணும், வீட்டுக்கு போய் அதெல்லாம் படிச்சு பார்க்கணுன்றது நம்ம பிள்ளைகளுக்கும் என்ன பண்ணணும், சொல்லணும். இது சொன்ன உடனே போய் பிள்ளைங்களை மிரட்டிட்டு இருக்கக்கூடாது. முதல்ல அவங்களுக்காக ஊக்கமா நம்ம என்ன பண்ணலாம், ஜெபிக்கணும், அவருக்குள்ள கொண்டு வரணும், எப்படியாவது கொண்டு வரணும். நீங்க தொடர்ந்து பிள்ளைகளை இங்க கொண்டு வந்து இந்த மாதிரி சத்தியங்களை கேட்டு ஒரு நாள் டக்குன்னு ஆண்டவர் மூலமா ரட்சிக்கப்பட்டு கழுவப்பட்டு அவர்கள் மீட்கப்படுவார்கள். அவர்களெல்லாம் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கு. மூன்றாவது இந்த ரத்தம் வெளிப்படையாக காணும்படி வைத்தார்கள். வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியணும். ரத்தம் பூசிட்டு அதெல்லாம் தெரியாத மாதிரி மேல மாவு பூசி உள்ள ரத்தம் எல்லாரும் கண்ணுக்கும் தெரியுற மாதிரி வெளிப்படையா என்ன பண்ணாங்க, வைத்தார்கள். நம்முடைய ரட்சிப்பு அப்படிதான், வெளிப்படையா தெரியணும், நாம் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களும் தெரியணும். சிலர் தங்களை கிறிஸ்தவர்களாவே காமிச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா கிறிஸ்தவர்கள் காமிச்சாக்கா கொஞ்சம் அவமானமா இருக்கும், நம்ம அந்த அளவுக்கு பெரிய ஆட்கள் இல்லைன்ற மாதிரி தெரியும். இல்ல அப்படி கிடையாது, இந்த ரத்தம் பூசப்படுறது எல்லாருக்கும் தெரியணும். ஐ எம் a கிறிஸ்டியன் அப்படின்றது என்ன பண்ணணும், எல்லா இடத்துலயும் காமிக்கணும், சொல்லணும், தைரியமா சொல்லணும், வெளிப்படையாக காமிக்கணும். 4வது என்னன்னா, மோசே சொன்ன மாதிரி ஜனங்க செஞ்சாங்க. மோசே என்ன சொன்னோனோ அதை அப்படியே ஜனங்க செய்தாங்க.
வீட்டு தலைவர்கள் போனாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தாங்க, வாங்கிட்டு வந்தாங்க. சாயங்காலத்தில் அதை அடிச்சாங்க, ரத்தத்தை பிடிச்சாங்க, ஈசோப்புனால வீட்டு மேற்சட்டத்தில் நிலைக்காலம் பூசினாங்க. வீட்டை பூட்டிட்டு உள்ள இருந்தாங்க. நெருப்புல சுட்டு அந்த மாம்சத்தை பூசிட்டாங்க. மோசே என்ன சொன்னானோ அதை ஜனங்கள் செய்தார்கள். செஞ்சுட்டு யாருக்கிட்டையும் பயமே இல்லை, கொஞ்சம் கூட நம்ம பாதுகாப்பா இருக்கிறோன்றத அவர்கள் என்ஷூர் பண்ணாங்க. அவன் சொன்ன யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னா அப்படியே உள்ளவே இருந்தார்கள். என்ன சத்தம் கேட்டாலும் வெளியவே வரவே இல்லை. எவ்வளவு கூக்குரல் கேட்டிருக்கோம் கொஞ்சம் பாருங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு முறை ஒரு மரணம் நடந்தது. விடிகாலம் 4:30 மணி இருக்கும். விடிகாலம் 4:30 மணிக்கு தட்ட 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 தட்டன்னு எங்க வீட்டு கதவை யாரோ தட்டினாங்க. நாங்க பயந்து அலறி போய் எழுந்துச்சு போறோம். என்ன ஏது பார்த்தா கதவு திறந்து பார்த்தா யாருமே இல்லை, ஒரே இருட்டுன்னு இருக்குது. யாருமே இல்லை, யாரு தட்டி இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தா எதிர் வீட்டு கதவு தட்டப்படுற சத்தங்க, இது பக்கத்துல இன்னொரு கதவு தட்டப்படுற சத்தங்க. என்னன்னு எல்லாரும் வீட்டு கதவை தட்டுறாங்க. என்னன்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. இந்த தகவலை சொல்றதுக்காக தான் தட்டிட்டு கொஞ்சம் கூட நிக்கல, ஓடி போயிட்டாங்க. ஒரு மரணம் நிகழும் போது எவ்வளவு பேனிக் ஆகுறாங்க மக்கள். அங்க இஸ்ரவேலர்லாம் ரொம்ப ஜாலியா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மரண ஓலம் அவர்கள் கேட்டிருக்கோம். அநேகர் வீட்டு கதவை தட்டிருப்பாங்க. ஐயா கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க, எங்களுக்கு வீட்டுல இந்த மாதிரி தாத்தா செத்துட்டாரு, அப்பா செத்துட்டாரு, பையன் செத்துட்டான், 3 பேர் காலிங்க வீட்டுல, என்னங்க பண்ற, ஒண்ணுமே பண்ண முடியல, தயவுசெய்து வெளியே வாங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. யாரும் வெளியே வரல. மோசே சொன்னபடி செஞ்சாங்க, கரெக்டா செஞ்சாங்க. 5வது என்னன்னா என்றென்றைக்கும் அதை நினைவு கூறுகிறோம். 14ஆம் வசனத்தை வாசிக்கணும். யாத்திரம் 12:14. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளா இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவர்கள். எப்படி பாத்தீங்களா? இது வந்து மறக்கவே கூடாது. இது வாழ்நாள்ல மறக்க முடியாத ஒரு சம்பவம். என்றென்றைக்கும் இதை என்ன பண்ணுவோம், நினைக்கணும். ஒருவேளை இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கிளம்பி சிவந்த சமுத்திரத்தை கடந்து யோர்தானை கடந்து வாக்குத்தத்தம் பண்ண கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிச்சா அங்கேயும் நினைக்கணும். கானான்லயும் இதை வந்து நினைவு கூறணும். இதை பண்டிகை மாதிரி கொண்டாடணும், ஆசரிக்கணும் அப்படின்றார். எப்போ போலாம் நினைக்கணும், எல்லா நேரத்திலும் நினைக்கணும். ஒரு நல்லது கட்டெல்லாம் நடக்கும்போது அதை நினைவு கூறணும். ஒரு ஆசீர்வாதம் வரும்போது இதை நினைவு கூறணும். எப்படி ரட்சிக்கப்பட்டுருவோம், நம்ம கர்த்தருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் நம்ம ரட்சிக்கப்பட்டுருவோம், மீட்கப்பட்டுருவோம். அவர் நமக்காக, நம்முடைய பஸ்காவாகிய பலி கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். அவர் மூலமா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அவர் ரத்தம் சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமா இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில இருக்கோம். நான் கூட என்னோட குடும்பத்தோட மனைவி பிள்ளைகளோட உட்காந்து எல்லாத்தையும் சொல்லுவேன். எப்படியோ கிடந்தேன், எங்கேயோ கிடந்தேன், இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே கர்த்தர் தான். கர்த்தர் எங்கிருந்து எங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு பாருங்க. இப்படிப்பட்ட அந்த மாதிரி ஒரு ஆளை தான் இந்த மாதிரி ஒரு ஆளை மாத்தி என்னை கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமையில கர்த்தர் வச்சுக்கிறாரு. அடிக்கடி நான் சொல்லுவேன் என் பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து சொல்லுவேன் பாரு, இந்த மாதிரி நான் நிலைமைக்கு வந்தது காரணமே கர்த்தர் தான். அவருடைய கிருபை தான், அவருடைய ரத்தம் தான், அவருடைய அந்த பஸ்கா பலி தான். அந்த ரத்தத்தின் மூலமா தான் நான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறேன். அப்ப ஒவ்வொரு முறையும் வாசல கடக்கும் போதும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டோர் போஸ்ட் இருக்குல்ல, வீட்டு மேற் சட்டம் நிலைக்கால், ஒவ்வொரு முறை வாசல தாண்டும் போது ஞாபகம் வரணும். ஏன் வந்துருமா இருக்காதா? ஒருவேளை நம்ம எல்லாம் அங்க இருந்ததுன்னு வச்சுக்கலாங்க, அது நடந்து முடிஞ்சிச்சு, அங்கிருந்து வெளியே வந்துட்டோம். இப்போ வீட்டு நிலைக்கால இருக்க மேற்சட்டம் இருக்குது. ஒவ்வொரு முறை அதை பார்க்கும் போதும், அதை தாண்டும் பொழுதும் எனக்கு ஒருத்தர் நல்லா தெரியும், ரொம்ப அருமையான மனுஷன் அவர் பாருங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது அவரோட வீட்டுக்கு ஒரு கேட்டு போட்டிருப்பாங்க. நல்ல இவ்வளவு பெரிய சட்டம் போட்டு கேட் போட்டிருப்பாங்க. அதுல ஒரு சிலுவை வச்சிருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த சிலுவை பிடிச்சி அப்படியே ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் தான் போவார் வெளியே. ஒவ்வொரு நாளும் அதை பண்ணுவார். நானே கண்ணில் நேரில் பார்த்துருக்காங்க. ரொம்ப அருமையான மனுஷன். அவர் அந்த வீட்டை தாண்டும் போதெல்லாம் அவருக்கு ஜெபம் பண்ணணும், இந்த சிலுவை பிடிச்சி ஜெபம் பண்ணணும். என்ன மாதிரி அது உண்மையாவே பாத்தீங்களா? இதெல்லாம் பைபிள்ல. இன்னைக்கு நான் நினைச்சு பாக்குறேன், அவர் அன்னைக்கு பண்ணும்போது அதெல்லாம் எனக்கு தெரியல. ஒருவேளை நான் கேலி கூட பண்ணி சிரிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு இதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். அவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறை வாசல கடக்கும் போதும் அது வந்து அங்க நினைவு கூறுதல இருந்தது. நினைவு வந்து ஞாபகம் வந்தது அங்க. அது மட்டும் கிடையாது, கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணி முதல் தலைச்சம்பளம் பிறகுது. முதல் பிரசவம், சுக பிரசவம் ஆகணும், நல்ல பிரசவம் ஆகணும், இதெல்லாம் சொல்றோம். ஆனா இந்த தலைச்சங்கள் சங்கரிக்கப்பட்டது என்னைக்காவது நினைக்குமா? இன்னைக்கு தலைச்சம் பிள்ளை உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே என்ன? அந்த ரத்தம் தான். அந்த பிள்ளைக்கு சொல்லுவோம், எப்பா நீ உயிரோடு இருக்கிறத அன்னைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியாச்சு, அந்த ரத்தத்தை எடுத்து மேல் சட்டத்தை நிலைக்காலில் பூசணும். அது மட்டும் இல்ல, அன்னைக்குதான் இஸ்ரவேல் ஒரு தேசமாவே உருவாச்சு. அது வரைக்கும் அடிமைகளா இருந்தார்கள். அப்பதான் அந்த ரத்தம் சிந்தப்பட்ட பிறகுதான் அவர்கள் ஒரு தேசமாகவே ஆனார்கள். அது மட்டும் இல்ல, அடுத்து வர வசனங்கள்ல பார்க்கும்பொழுது அவர் சொல்ற, மறக்கவே கூடாது, உங்களுக்கு நித்திய நியமா இருக்கு, தலைமுறை தோறும் இது
உங்களுக்கு நித்திய நியமமாக இருக்கப்படுது. பண்டிகை மாதிரி கொண்டாடணும். நீ நாம எவ்வளவு கொண்டாடணும் பாருங்க. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கா? பலியிடப்பட்டிருக்கா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கு இவ்வளவு பவர் இருந்து சங்கார தூதன்லாம் அங்க விலகி போகும்படி செஞ்சதுன்னா, இன்னைக்கு அவருடைய சொந்த ரத்தத்தினால் நம்ம எல்லாம் கழுவப்பட்டுறோம், மீட்கப்பட்டுறோம். வியாதி உள்ள வர முடியுமா? சொல்லணும் வாயை திறந்து, வியாதியே என் சரீரத்தை விட்டு போ. ரத்தம் பூசப்பட்டவன், ரத்தத்தினால் மீட்கப்பட்டவன், ரத்தத்தினால் கழுவப்பட்டவன் நான். இயேசுவின் நாமத்தினால உடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால நான் என்ன கழுவுற ஆண்டவரே. இந்த ரத்தம் என் மேல அடையாளமா இருக்கட்டும். சாவு என்னை விட்டு விலகட்டும், என்னை விட்டு கடந்து போகட்டும், என்னை வீட்டை விட்டு கடந்து போகட்டும், தரித்திரம் விலைக்கு போகட்டும். லெட் எவ்ரிதிங் பாஸ் ஓவர் அப்படின்னா, sickness pass over, financial debt pass over, everything will see the blood and pass over. Have you seen the blood? Have you seen the blood of Jesus Christ which is upon you? உங்க மேல ரத்தம் அடையாளம் இருக்கு. நீங்க என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? அத வாயை திறந்து சொல்லியிருக்கீங்களா? அந்த ரத்தத்தை பூசி இருக்கீங்களா? இனிமேல் ஒவ்வொரு நாளும் பூசுங்க. இந்த வாரம் ஃபுல்லா பூசுங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் பூசுங்க இந்த ரத்தத்தை. இந்த ரத்த அடையாளம் என் மேல இருக்குது. நான் ஒன்றும் சாதாரணமான ஆள் கிடையாது. பல நேரங்களில் நம்மோட மற்றவங்க முன்னேறி போகும்போது நமக்கெல்லாம் ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா இது, ஆண்டவர் அறியாதவங்களாம் எவ்வளோ நல்லா இருக்காங்க, நான் இந்த மாதிரி இருக்கேன், எனக்கு ஏன் எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது, எனக்கு ஏன் டோரே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நான் சொல்றேன், உங்க மேல ரத்த அடையாளம் இருக்குதுங்க. மற்ற எல்லாரோட நீங்க ரொம்ப விசேஷமான ஆளு. உங்களுக்காக ஒருத்தர் பலியிடப்பட்டு இருக்கிறாரு. அவர் உங்களுக்காக எதை வேணா செய்வாரு. உங்க மேல இருக்கிற ரத்த அடையாளம் என்ன பண்ணும்? உங்களோட்டு தரித்திரம், சாபம், வியாதி, துக்கம், நோய்கள், மரணம் எல்லாமே அழிவு எல்லாமே கடந்து போகும்படி செய்யக்கூடிய அந்த ரத்த அடையாளத்தை உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். இதை நினைச்சு பார்ப்போம், ஒவ்வொரு நாளும் இதை தியானிப்போம். நம்முடைய மத்தியில் இருக்கிற இணை போதகர் எஸ்ரா அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை கேட்கப்பட்ட சத்தியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிறிஸ்து ஆண்டவரை எங்களுக்காக பஸ்காவாக பலியிடப்பட்டிருக்கிறார், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாவம் அறியாதவரை, எந்த ஒரு குற்றம் அறியாதவரை ஆண்டவரை எங்களுக்காக நீர் பாவமாக்கினீர். குற்றமே அறியாதவருடைய ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை பாதுகாக்கப்படுகிறது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை வரப்போற நியாய தீர்ப்புகளிலிருந்து, தண்டனைகளிலிருந்து, ஆண்டவரை கோபாக்கினிலிருந்து ஆண்டவரை அவர் எங்களை ரட்சித்திருக்கிறார். அந்த ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை எங்களுடைய ரட்சிப்பு மற்றவர்களுக்கு புரோஜனம் உள்ள விதத்தில் ஆண்டவரை மற்றவர்களுக்கு தெரியும்படி அந்த ரத்தம் எங்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒளியாகவும் ஆண்டவரை மற்றவர்களுக்கு புரோஜனப்படுத்தல விதத்தில் உப்பாகவும் இருக்கும்படி அந்த ரட்சிப்பு எங்களுக்கு ஆண்டவரை இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல, அந்த ரத்தம் எங்களுக்காக என்ன செய்ய சொல்லுச்சோ அதன்படி கீழ்ப்படிந்து எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரை சப்மிட் பண்ணி அதற்கேற்றாய் போல எங்களை நீர் ஆண்டவரே நடத்துவீராக. ஆண்டவரின் நித்திய காலமாக ஆண்டவரை அதை நாங்கள் நினைவு கூறும்படி அந்த ரத்தம் எங்களுக்கு செய்த அந்த ஆசீர்வாதங்களை இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறும்படி நீர் செய்த அந்த சத்தியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த சத்தியம் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கைக்கு புரோஜனம் உள்ள விதத்தில் ஆண்டவர் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்துல பதிக்கும்படி, இதன்படி நாங்கள் வாழும்படி பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. இங்க வந்து இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். போகிலும் மறுகளையும் இதற்கு நீர் பாதுகாத்து வழி நடத்துவீராக. உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய பாதுகாப்பும் அந்நிய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் நம்முடன் குடும்பத்துடன் இருப்பதாக. ஆமென்.